अस्सलाम वालेकुम வெல்கம் டு சசாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம ஈஸியும் கொடுங்க, யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கும்போது யார் செஞ்சது எப்படி செஞ்சதுன்னு கண்டிப்பாக உங்களாட்டையும் கேட்பாங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய ஹல்வா வீடியோஸ் போட்டிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்ன அப்படின்னா கார்ன்ஃப்ளவரும் பீட்ரூட்டும் வச்சு ஒரு சூப்பரான ஹல்வா தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தை சுற்றி எல்லாத்தையும் நெய் தடவி வச்சுருக்கேங்க. இதில் நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி முந்திரி, பாதாம், பிஸ்தா, அப்புறம் வெள்ளை எள்ளும் சேர்த்துருக்கேன். இப்போ எள்ளு சேர்க்குறேன். இப்போ தனியாக வச்சிடலாம். இப்போ நான் அன்றைக்கி 2 பீட்ரூட்டை தோலெலாம் சீவிட்டு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது 2 கப் அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ரஃப்பாக தான் கட் பண்ணியிருக்கேன், பெருசாக தான் கட் பண்ணியிருக்கேன், சிறுசாலாம் கட் பண்ணல. எப்படி நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போது நம்ம கட் பண்ண பீட்ரூட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம். இதில் 200 ml அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ 100 ml தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது 200 ml மொத்தமாக சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது ஒரு வடிகட்டி வச்சு ஜூஸெல்லாம் நம்ம வடிகட்டிடலாம். நல்லா வடிகட்டியாச்சு. நம்ம பீட்ரூட் சேர்க்குறதுனால நல்ல கலர் கொடுக்கும். நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவும் சேர்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க. இப்போது நம்ம வடிகட்டி வச்சிருந்த ஜூஸை திரும்ப ஒரு தான் நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம திரும்பவும் வடிகட்டிக்கலாம். வடிகட்டியாச்சு. இப்போது இதில் 200 கிராம் அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அரை கப்னா 100 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவருக்கு பதில் நீங்கள் மைதா கூட எடுத்துக்கலாம். இப்போது இந்த கார்ன்ஃப்ளவரை கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுக்கணுங்க. அதிலே நம்ம சர்க்கரையும் கொஞ்சம் கரைஞ்சிரும். சர்க்கரை கொஞ்சம் கரையும் போது நமக்கு கொஞ்சம் இலகி கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் தனியான மாதிரி இருக்கும். கார்ன்ஃப்ளவர் எங்குமே கட்டிகள் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துடலாம். இது எல்லாமே அடுப்பில் வச்சு பண்ணாமல் தனியாக வச்சு பண்ணுங்கள். நல்லா கரைச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டியிருக்கக்கூடாது. இப்போது கட்டியெல்லாம் கரைச்சாச்சு. இப்போது அடுப்புலேயே நான் வச்சுட்டேங்க, கலந்து விட்டே இருக்கேன். இப்போ அடுப்பு ஃபுல்லாக இருக்குங்க. கொஞ்சம் திக்காயிட்டு வரும்போது அடுப்பு சிம் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா தண்ணியாகவே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் திக்காயிட்டு வரும், அந்த டைமில் அடுப்பு சிம் பண்ணிக்கலாம். இந்த அல்வா கலந்துகிட்டே இருக்கணும். இல்லை, ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு அல்வா ரெடி ஆயிரும். அந்த 5 நிமிஷமே நம்ம நல்லா கலந்து விட்டே இருக்கணும். கொஞ்சம் திக்காயிட்டு வரும்போது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா பீட்ரூட் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட வாசமும் வரும். அது சில பேருக்கு பிடிக்காது அப்படின்றதுனால நம்ம கொஞ்சமாக ஜாஸ்தியாக தான் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ நான் கலந்து விட்டே இருக்கேன். இப்போ அடுப்பு சிம் பண்ணிட்டேங்க. கலந்து விட்டே இருக்கணும். கலந்து விட்டே இருக்கும்போது நமக்கு நல்லா திக்காயிட்டே வரும். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கும் இப்போ பார்த்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது பாருங்களேன், திக்காயிட்டே வருது. இப்போது இதில் நீங்கள் நெய் சேர்க்க விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஆனால் அல்வாவுக்கு நெய் சேர்த்து தான் நல்லாயிருக்கும். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டே இருங்க. நெய் சேர்க்க நல்ல வாசனையாகவும் இருக்கும். இது நல்லா ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். கெட்டு போக விடாது நமக்கு நெய். இது 2 வாரம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணலாங்க. இன்னும் கொஞ்சம் திக்காயிருச்சு பாருங்கள், கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போது இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். சேர்த்த நெய்யே போதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ நெய் சேர்க்க வேண்டாம். ஹல்வானாலே நெய் ததும்பு எது நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யை நல்லா கலந்து விடலாம். இங்கே பாருங்கள், பார்க்கும்போது இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் பாத்திரத்தில் ஒட்டாமல் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ நான் நட்ஸும் சேர்க்க போகிறேன். நட்ஸ் பாதாம், பிஸ்தா, முந்திரியெல்லாம் சேர்த்தோம் இல்லையா, அதெல்லாம் இப்போது நான் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட இவ்வளோ நட்ஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக முந்திரி மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே வலிக்கிட்டு விழுகுது பாருங்கள். இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மொத்தமாகவே 5 நிமிஷம் தாங்க ஆச்சு எனக்கு கலந்து வர்றதுக்கு. அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதில் நம்ம நட்ஸ் சேர்க்க போகிறோம். அப்படியே பாத்திரத்துலேயே நமக்கு கொட்டாமல் வருது பாருங்கள். இப்போ நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். இந்த வெள்ளை எள்ளு சேர்க்கறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த நட்ஸ் எல்லாத்துலேயும் கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், அப்படியே பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள். நம்ம போட்ட நெய்யும் அப்படியே வெளி வந்துடும். அப்போ நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.
இப்போ உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி விழுகுதுன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம போட்ட நெய்யும் அப்படியே வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து நம்ம செஞ்சு வச்சிருந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து சமப்படுத்திக்கலாம். நம்ம உங்களுக்கு அல்வா அப்படியே சுடுசு சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. இல்லை எனக்கு கட் பண்ண மாதிரி வேணும்னு வச்சிங்கன்னா அப்படியே 2 மணி நேரம் விட்டுருங்க. நான் இன்றைக்கி கட் பண்ணி தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதனால் 2 மணி நேரம் அப்படியே விட்டுறேன். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேணாங்க, அப்படியே வெளியே இருக்கட்டும். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு தட்டில் அப்படி கவுத்தி போட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் அப்படியே விழுந்துடும். இது வந்து நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப்லனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் போட்ட நட்ஸ் எல்லாம் அப்படியே அதிலே இருக்குது பாருங்கள். இவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ உங்களுக்கு பக்கத்துலேயும் காமிக்கிறேன். இது நம்ம கட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணலான்னு சொன்ன மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனில் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பார்க்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.